ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனைய நமக. நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம உற்சவங்க வீடியோவை பார்த்துருக்கோம், திவ்யதேச யாத்திரையும் வீடியோவை பார்த்துருக்கோம். அது உண்டான விவரங்களில் ரொம்ப விவரமாக பார்த்ததில்லை. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு சுவாமி பரிச்சயமாகி நம்மளுக்கு 2-3 வீடியோவில் நம்ம அந்த உற்சவத்துக்கு உண்டான உற்சவ வைபத்துக்கு உண்டான விவரங்களையும் நம்ம பார்க்குறோம், அது காரணங்களையும் நம்ம சொல்லிகிட்ருக்கார் சுவாமி. இப்போ தற்சமயம் நம்ம திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் நடக்கிற தெப்பத்தை பார்க்க வந்திருக்கோம். அந்த தெப்பத்தை பற்றிய விவரங்களை நம்மளை கோயம்புத்தூரில் இருக்கிற திரு ஜி பார்த்தசாரதி சுவாமி நம்மளுக்கு சாதிக்க இருக்கிறாரு. அந்த வைபவத்தை கேட்டு காட்சி அதுக்கு உண்டான விவரங்களையும் சேர்த்து அனுபவிப்போம். அடியேன் சுவாமி, நம்ம இப்போ திருவல்லிக்கேணி திவ்யதேசத்து தெப்ப வைபவத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா? இதோடைய விவரங்கள் காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாமே ரொம்ப தெப்பலில் பெருமாள் ஏழ்றது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அது விவரங்கள் தாத்பரியம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் சுவாமி. தேவரீர் திருப்புட்குழி திவ்யதேசத்தை பற்றி நல்லா அருமையாக சொல்லியிருந்தீங்க. இந்த திருவல்லிக்கேணி திவ்யதேசத்து தெப்போற்சவ வைபவத்துக்கு உண்டான காரணத்தையும் சாதிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் சுவாமி. அடியேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் 7 நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறுகின்றது. மாசி மாதத்தில் பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 23, அதாவது இன்று வரை 7 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. முதல் 3 நாட்கள் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் தெப்ப உற்சவம் கண்டறிகிறார். 4வது நாள் ஸ்ரீ தெல்லிய சிங்கரும், 5வது நாள் ஸ்ரீ மன்னாதன் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளும், 6வது நாள் ஆன இன்று ஸ்ரீ ராமபிரானும், 7வது நாள் கடைசி நாள் அன்று ஸ்ரீ கஜேந்திரவரதரும் தெப்ப உற்சவம் கண்டறிகிறார். திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் 5 எம்பெருமான்கள் எழுந்தளிப்பதால் 5 எம்பெருமான்களுக்கும் தனித்தனியாக தெப்ப உற்சவம் நடைபெற்று வருகின்றது. இந்த தெப்ப உற்சவம் திருவல்லிக்கேணி கோயிலுக்கு எதிரில் உள்ள கைரவிணி புஷ்கரணியில் நடைபெறுகின்றது. கைரவம் என்றால் வெள்ளை அல்லி மலர் என்று பொருள். கைரவிணி என்பது குளம், நீர்நிலை. கைரவிணி என்றால் அல்லி மலர்கள் நிறைந்த குளம். அந்த கைரவிணி குளத்தின் பெயர்தான் திரு அல்லிக்கேணி என்று ஊரின் பெயராகவும் உள்ளது. திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தின் பெயரும் அவ்வாறாக அமைந்துள்ளது. இந்த தெப்ப உற்சவத்தில் திருவல்லிக்கேணியில் பெருமாள் 5 சுற்றுக்கள் தெப்பத்தில் உலா வருவார். பக்தர்கள் மிகுந்த குதூகலத்துடன் ஆரவாரத்துடன் இந்த தெப்ப உற்சவ வைபவங்களை கண்டு தரிசிக்கின்றார்கள். எதற்காக இந்த தெப்ப உற்சவம் நடைபெறுகின்றது என்று பார்த்தால், நீர்நிலைகளை, கடல், ஆறு, குளங்கள் ஆகியவற்றை கடப்பதற்கு நமக்கு ஒரு தெப்பம், ஓடம், ஒரு படகு தேவைப்படுகின்றது. அதேபோல் இந்த சம்சாரமும் ஒரு கடல்தான். இந்த லௌகீகத்தில் உழன்று கொண்டிருக்கும் நாம் இந்த சம்சார கடலை தாண்டுவதற்கு நமக்கு ஒரு தெப்பம் தேவைப்படுகின்றது. அந்த தெப்பம்தான் பெருமாளின் திருவடிகள். பெருமாளின் திருவடிகள் கெட்டியாக பிடித்து கொண்டால் இந்த சம்சாரத்தை கடந்து பரமபதம் என்றும் அக்கறைக்கு, நித்தியமான அக்கறைக்கு சென்று பகவானின் திருவடிகளில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கலாம். இந்த தெப்ப உற்சவத்தின் தாத்பரியம் இந்த உண்மையை வெளிக்காட்டுகின்றது. கோடை காலத்தில், மாசி மாதத்தில், அதாவது கோடைகால ஆரம்பத்தில் தெப்ப உற்சவம் நடைபெறுகின்றது. கோடைகால இறுதியில் வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம் நடைபெறுகிறது. கோடைகால மத்தியில் சித்திரை நடுவில் பூச்சாற்று உற்சவம், அது கோடை உற்சவம் என்றும் நடைபெறுகின்றது. இந்த கோடையின் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பகவானை குளிர்விக்க வேண்டும் என்று பக்தர்கள் இந்த கோடைகால உற்சவங்களை விமர்சையாக நடத்துகிறார்கள். பகவான் குளிர்ந்தால் வையம் குளிரும், மண் குளிரும், உலகங்கள் எல்லாம் குளிரும். உலகங்கள் குளிர்ந்தால் எல்லா ஜீவராசிகளும் குளிர்ந்து அவர்கள் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்பது ஒரு ஐதீகம். பரதனும் தம்பி சத்ருக்கனனும் லக்குமனோடு மைதிலியும் இரவும் நண்பகலும் துதி செய்ய நின்ற இராவணாந்தகனை எம்மானை குரவமே கமலும் குளிர்பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்றாள ரவியின் கதர்கள் நுழையல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே.